நாடி சுத்தி அல்லது நாடி சோதனா பிராக்டிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம கை விரல பாருங்க, அந்த 5 விரல் இருக்கு. இந்த 2 கட்டை விரலும் இப்படி மூடிக்கலாம். மீதி நம்ம மோதிர விரலும் சுண்டு விரலும் வச்சுக்கிறோம், கட்டை விரல். இப்ப நம்மளுடைய இடது நாசிய நம்மளுடைய மோதிர விரலால அடைச்சுக்கிறோம். இப்ப வலது நாசி வழியாக மெதுவாக மூச்சிலுங்க. வலது நாசிய க்ளோஸ் பண்ணிக்கிறோம், கட்டை விரலால அடைச்சிட்டு இடது நாசிய ஓபன் பண்ணி நம்ம மூச்சு விடுறோம். இப்போ இடது நாசி விட்ட நாசி வழியாகவே மூச்சு இழுக்கிறோம். இப்ப இடது நாசிய க்ளோஸ் பண்ணிட்டு வலது நாசி எக்ஸேல். வலது இன்ஹேல், வலது லாக் பண்ணி இடது எக்ஸேல். இடது இன்ஹேல், வலது எக்ஸேல். இதுவும் எவ்வளவு ஸ்லோவா நம்ம கொண்டு வர முடியுமோ பயிற்சிகள் செய்யும் பொழுது. இதுக்கு நிறைய இன்னும் பிராணாயாமத்துல வந்து வாசி யோகத்துல எல்லாம் மாத்திரை அளவுகள்லாம் சொல்லுவாங்க. நம்ம 4:6 இந்த மாதிரி 8 அப்படி 16 போவோம். அப்போ இழுக்கிறது ஒரு நேரம், தக்க வைக்கிறது கொஞ்ச நேரம், விடுறது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம், மூச்சு இல்லாம ஒரு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். கைகள் வந்து தரையிலே இருக்கு. மூச்சு விடும்போது வயிறை நல்லா சுருக்கி விடணும். சரிங்களா? கை இங்கேதான் இருக்கு, கீழே தரையில பதிச்சு வச்சுக்கணும். நல்லா மூச்சிடுங்க. மூச்சு விட்டு பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட். மூச்சு இழுங்க, இழுங்க, ஃபோர்ஸா விடுங்க. சரிங்களா? மூச்சு இழுத்து மூச்சு விட்டு கீழே வரும்போது நல்ல நம்முடைய முழங்கை ரெண்டும் நம்முடைய இந்த ரிப்போனை டச் ஆகுற மாதிரி. பிரீத் இன், பிரீத் அவுட், பிரீத் இன், பிரீத் அவுட் வச்சுக்கணும். இடது கைய மார்க்கு நேரம் அப்படி முஷ்டி பண்ணி வச்சுட்டீங்க பாருங்க. கை மேல கொண்டு வாங்க. மூச்சு இழுங்க, இடது நாசியில விடுங்க, இடது நாசி வழியாகவே. மூச்சு இழுத்து விட்டு, மூச்சு இழுத்து விட்டு, ஏன் அவுட், ஏன் அவுட், ஏன் அவுட். கபாலபதி அப்படின்னு ஒரு பயிற்சி. கபாலனாவே நமக்கு இந்த தலைதான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? இந்த எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம உடம்பு வந்து கலந்து பாத்தீங்கன்னா எண்ஜான் 8 ஜான் இருக்குமாமா. அதற்கு இந்த ஒரு ஜான் இருக்கிற இந்த தலைதான் பிரதானம். இந்த தலைதான் இருக்கு மகுடம் இல்லைங்களா? அப்ப இந்த தலை பகுதியில் இருக்கிற இந்த நீர் போர்த்துச்சுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளுடைய நரம்பு மண்டலம், இந்த காது, கண்ணு, இது இந்த சென்ஸ் 5 சென்ஸ் இங்கதான் இருக்கு. இந்த ஷார்ப்னஸ் ஆகும். ஒத்த தலைவலி, மைக்ரேன், இந்த மாதிரி நிறைய நம்மளுடைய அந்த கோல்டு, சளி சார்ந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணணும். டென்ஷன்னால வர தப்பி எல்லாமே இந்த கபாலபதி பண்ணும். எப்படின்னா நம்ம பண்றது பயிற்சியோட பலன் இங்க. பட் நம்ம வயிறை பேஸ் பண்ணி பண்ண போறோம். கை முழங்கால்களை இப்படி வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு மூச்சு இழுப்போம். தொடர்ந்து ஒரு 10-20 மூச்சு விடுவோம். இழுக்கிறது மட்டும்தான் நம்ம ஒரு மூச்சு, விடுறது மட்டும்தான் கவனம். அது தானாவே என்ன ஆகுங்க, விட்டுரும். பாருங்க, ஒரு மூச்சு இழுத்துக்கிறோம். எல்லாருமே முழங்கால பிடிச்சுக்கோங்க. கண்களை லேசா மூடிக்கலாம். ஒரு மூச்சு இழுத்துக்கோங்க. இப்ப தொடர்ந்து விடுங்க. உங்களுக்கு கண்டினியூ பண்ண முடியல, மறுபடியும் ஒரு மூச்சு இழுத்துக்கோங்க. தொடர்ந்து விடுங்க. பகுதியில் இருக்குங்கள எல்லாம் நல்ல தளர்வடைய செய்யும். நல்லா அசிச்சுட்டு அப்படியே முன்புறமாக அப்படியே குனிஞ்சு உங்க கால்களை தொட முயற்சி பண்ணுங்க. தொட முடியறவங்க நெத்தி வந்து உங்க கால்களை நல்லா அப்படி தொடலாம். மூச்சு இழுத்து மேலே, மூச்சு விட்டு கொண்டேதான் குனியணும். சரிங்களா? மீண்டும் ஒரு முறை மெதுவா மெதுவா மூச்சு விட்டு மூச்சு விட்டு மூச்சு விட்டு உங்க லெவல் எவ்வளவோ அதே நிறையில நிறுத்திக்கோங்க. நல்லா